கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா, கரெக்ட்டா வந்து நீங்க டெலிவரி பண்ணிருவீங்களா? இல்ல வந்து ஏமாத்திருவீங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் எல்லா இதுலயுமே வந்து வாய்ஸ் குடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோட ஃபேஸ கூட நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு பேஜ்ல வந்து ட்ரஸ்ட் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஒரு வேள பேஜ்ல ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த மாரி வந்து பேசுறப்பன்றப்ப நான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா, இதுவரைக்கும் இப்படி யாருமே வந்து கேட்டதில்ல. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைம். ஸோ உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த மாரி வந்து நீங்க யார்கிட்டயுமே வந்து கேட்காதீங்க. உங்களுக்கே ஒரு வேள தோணுது, இந்த பேஜ்ல வந்து கண்டிப்பா நம்ம ஆர்டர் பண்ணா கண்டிப்பா டெலிவரி பண்ணிருவாங்க அப்படின்னு தோணுச்சுனா மட்டும் நீங்க கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இத யாருமே ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் பேசல. ஸோ எனக்கு நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ யாரும் வந்துட்டு எதுவும் நெனச்சிடாதீங்க. இந்த இயரிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.